எதிர்நீச்சல் சீரியலில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே அந்த வீட்டில் வந்து என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியல. ஆளுக்காளுக்கு ஒன்று மாற்றி ஒன்று வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ கதிர் வந்து தனக்கு பிடிச்ச மாதிரி தன்னோட பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக ஆரம்பிக்க போகிறாரு. ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா கதிர் வந்து பட்டா தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கதை கொண்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னா கதிர் வந்து ராவணன் பேச்சுக்கிட்ட ரொம்பவே ஆடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி அவன் சொன்ன இடத்த புக் பண்ணுறது, அந்த இடத்த வந்து வாங்குறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஞானம் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லபடியாக யோசிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி வந்து தனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஞானமே பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்துட்டாரு. ராவணன் சொல்கிறதெல்லாம் வந்து நான் கேட்கணும்னு இல்லை, எனக்கு இந்த இடம் தான் வேணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. ஆனால் கதிர் வந்து அப்படி கிடையாது. ஸோ கதிர் முட்டாள் அப்படிங்கிறத கரெக்டாக தான் வந்து நிரூபிக்கிறாரு. உண்மையிலேயே வந்து ஜனனி சொன்ன மாதிரி ஸோ கூடிய சீக்கிரத்திலேயே இந்த ராவணனால் பார்த்தீங்கன்னா கதிரோட பிஸ்னஸ் எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக மூட வைக்க போகிறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ராவணன் வந்து அந்த மாதிரி ஒரு பிளானோட தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சிருக்காரு. என்னடா ஒரு 2 நாள் ஆளை காணோமே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து கரெக்டாக அந்த ஆள் வந்து வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அது வந்தாலே ஏதாவது ஒரு பஞ்சாயத்தோடு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு கரெக்டாக தான் இருக்குது. நம்ம ஜனனியும் கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட பிஸ்னஸ் அவங்க எப்படியோ பண்ணிவிட்டு கடைசியில் ராவணனோட பிடியில் சிக்கிக்கிட்டு மாட்ட போகிறாங்க. அது மாட்டிக்கிட்டோம், அது அவளோட விருப்பமே கிடையாது. எப்படியாவது போகட்டும்னு விட வேண்டியதானே. இவங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வாயை கொடுத்து வாங்கி கட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா இந்த ஜனனி வேறு. ஸோ சக்தி வேறு விகேவை பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவன் பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருக்கா. இவங்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம். ஸோ தான் உண்டு தான் ஃபேமிலி உண்டு அப்படின்னு போனோமா இருந்தாமல் தேவையில்லாத விஷயத்தில் நொங்க எடுத்துகிட்டு இவங்க 2 பேரும் தான் சொல்ல போனோன்னா ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர மற்றவங்க வீட்டில் உள்ளவங்கெல்லாம் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அவங்கவுங்க ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான சப்போர்ட்டை கொடுத்துட்டு சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் அதே மாதிரி உட்காரலாம். ஆனால் வந்து ஹீரோயினில் எப்படி உட்கார முடியும் சொல்லுங்கள். அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு வழியாக வந்து கதிரோட திறப்பு விழா ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. ரொம்ப நாளாகவே இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கண்ணில் காட்டவே மாட்டேங்கிறாங்க இந்த விஷயத்தை மட்டும். இப்போ நம்ம ராவணன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதுசாக வந்து ஒரு பெர்மிஷனோட பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ வீட்டுக்குள்ளே வந்தோடனே வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன தம்பி என்ன ஆச்சு, என்ன 2 நாளாக ஆளை காணும்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு சின்னதாக பிஸ்னஸ் வேலை இருந்துச்சு சார், அதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு தான் கொஞ்சம் டைம். அது மட்டும் கிடையாது, இப்போ நம்ம கதிர் சாருக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆஃபர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சார் என்ன சொல்கிறீங்க, என்ன ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா ராவணனுக்கு தெரிஞ்ச ஒரு 5 பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதாவது ரொம்ப பணக்காரவங்க. ஸோ அந்த 5 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லேக்ஸ் கணக்கில் அமௌண்ட் வந்து போட்டுட்டு கதிரோட கிளப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆகியிருக்காங்க. இன்னும் திறக்கவே இல்லை, ஓகேவா, ஒரு வேலையும் பண்ணலை, திறக்கவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கிளப்புக்கு வந்து கிளப்பு ஓப்பன் ஆகாததுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ராவணனுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், இல்லை அப்படின்னா அவன் ஏற்பாடு பண்ண ஆளுகளாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் வந்து கிளப்பில் மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த மெம்பர்ஷிப்கான பெர்மிஷன் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர்கிட்ட பார்த்தீங்கன்னா அதை வந்து காட்டுறாரு. ஸோ இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா கதிருக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகுது. அதுக்குள்ளே நம்ம கிளப்பில் மெம்பர் ஜாயின் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளப்பில் ஜாயின் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா வந்து இருக்கும். ஸோ அது இப்போவே வந்து இந்த கிளப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஜனனிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டவுட் வருது. உடனே நம்ம ஜனனி வந்து சொல்கிறாங்க, எதுக்காக வந்து இப்போ வந்து இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் அவர் வந்து கிளப்பும் ஆரம்பிக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கிளப்புக்கு 5 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க மெம்பரில், அதுவும் லேக்ஸ் கணக்கில் அமௌண்ட் போட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ என்ன நீட் இருக்குது அவங்களுக்கு, எதுக்காக வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது மட்டும் கிடையாது, ஊர் உலகத்தில் எவ்வளவோ பெரிய விஐபி கிளப்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையுமே தாண்டி அவ்வளோ பெரிய பணக்காரவங்க ஏன் வந்து ஆரம்பிக்காத கிளப்புக்கு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராவணன் சொல்கிறாரு, ஜனனி இங்கே பாருங்கள், இவங்க எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் வந்து கதிருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள ஜாயின் பண்ண வச்சுருக்கேன். இதில் என்ன உங்களுக்கு தப்பாக தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் மிஸ்டர் ராவணன், நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, எக்ஸ்ட்ரா யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, ஒரு வேளை அவங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணால் என்ன லாபம் கிடைக்க போகுது, ஒன்றுமே இல்லையே. ஏன்னா இன்னும் ஸ்டில் வந்து ஓப்பன் பண்ணலை, இன்னும் அங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது யாருமே இந்த மாதிரி வந்து முன் வரவே மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ சம்திங் வந்திருக்காங்கன்னா அது அவங்கள வந்திருக்காங்களா, இல்லை நீங்கள் அவங்கள வந்து வர வச்சுருக்கீங்களா, இதில் வேறு என்னமோ உள்நோக்கம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனி சொல்லும்போது ஸோ உடனே நம்ம ராவணன் பார்த்தீங்கன்னா வந்து கேவலமாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு வந்து இங்கே பாருங்கள் ஜனனி, எனக்கு என்னமோ இதெல்லாமே நீங்கள் பேசுகிறீங்களா, இல்லை மதிவதனி சொல்லி தான் நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு எனக்கு தோணலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதுக்கு இப்போ தேவையில்லாமல் நீங்கள் அவங்கள இழுத்துக்கிட்டு இருக்கீங்க,
இந்த இடத்துல அவங்கள பற்றி பேசணும்னு சொல்லிட்டு எந்த விதமான அவசியமும் கிடையாது அப்படின்னு நம்ம ஜனனி சொல்கிறாங்க. அவசியம் இருக்குது ஜனனி. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தானே வந்து பிளான் பண்ணுவீங்க. அதனால தான் வந்து சொல்கிறேன். ஏன்னா ஜனனி சொல்லாமல் மதிவதனி எதுவும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி மதிவதனி சொல்கிறத ஜனனி பண்ணுவாங்க. இதுதானே வந்து நடக்குது. இது எல்லாருக்குமே இந்த வீட்டில் தெரிஞ்ச விஷயம் தான். இதில் புதுசாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி வந்து கதிருக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது பொறாமையாக இருக்குது. அதனால நீங்கள் அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு ராவணன் சொல்கிறாரு. பொறாமையா? எங்களுக்கா? நான் கேட்குற விஷயம் நியாயமாக இருக்குது. ஆனால் அதுக்கான பதில் உங்ககிட்ட இருந்து இன்னும் எனக்கு வரல. ஸோ இதுலேயே தெரியலையா நீங்கள் வேறு என்னமோ உள்நோக்கம் வச்சு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஜனனி சொல்கிறாங்க. ஸோ கதிருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோபம் வருது. இருந்தாலுமே நம்ம நந்தினி பார்த்தீங்கன்னா அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுனால எதுவுமே கதிர் பேசாமல் பார்த்தீங்கன்னா அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காரு. உடனே வந்து ஆதி குணசேகரன் வந்து சொல்கிறாரு, ஏமா ஏன் இங்கே நின்று எதுக்காக நீ வந்து பேசிக்கிட்டு இருக்க? தேவையில்லாமல் ஏதாவது வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காத. ஒழுங்காகவும் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு நீ போய்க்கோ. எங்கள் குடும்ப விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது. நாங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். நீ சொல்கிறதுல இதில் எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, ஏங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லு ஈஸ்வரி அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க எனக்கு என்னமோ ஜனனி சொல்கிறது சரிதான் அப்படின்னு படுது. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அந்த கிளப்புக்கு. இப்போ வந்து இவ்வளோ லட்சக்கணக்கில் வந்து முதலீடு பண்ணி ஒரு 5 பேர் வர்றாங்க அப்படின்னா அது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, அண்ணி நீங்களும் என்ன அவளை மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவள் தான் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பித்து அவங்க வளர்ந்துடக்கூடாது, கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற பொறாமையில் அவள் பேசிக்கிட்டு இருக்கா. ஏன்னா கதிர் சார் இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருவார். அதுக்கப்புறம் நம்ம ஞானம் சார் அவருமே டிரான்ஸ்போர்ட் ஆரம்பித்து நல்ல லெவலில் மாறிடுவார். ஆனால் கடைசியில் இருக்கிறது இவங்க 2 பேரும் எதுவும் பண்ணாமல் அப்படியே இருக்க போகிறாங்க. அந்த ஒரு பொறாமை தான், நீ வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நம்ம ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா வந்து ராவணனை முறைச்சி பார்த்துட்டு விட்டுடுறாங்க. எதுவுமே பதில் பேசவே இல்லை. ஆமாம் ஈஸ்வரி, தம்பி சொல்கிறது வந்து சரிதான். இவளை பற்றி உனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று குடும்பத்தில் குழப்பம் உண்டாக்கணும், குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே உட்காந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு, மருமகளை ஒழுங்கு மரியாதையாக உள்ளே கூட்டிகிட்டு போயிடு. இதுக்கு மேலே அவள் ஏதாவது இங்கே நின்று பேசினா அப்புறம் நல்லா இருக்காது பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்தாம்மா வெளியே உள்ளே போமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேவலமாக நம்ம ஆதி குணசேகரன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனியை பார்த்து வந்து பேசுகிறாரு. ஸோ உடனே நம்ம விசாலாட்சி சொல்கிறாங்க, இங்கே வா ஜனனி நம்ம உள்ளே போகலாம். இவங்களுக்கெல்லாம் நம்ம வாயால் சொன்னால் பத்தாது. இவங்கெல்லாம் பட்டு திருந்தி அதுக்கப்புறம் தான் வந்து வருவாங்க. நம்ம தான் பார்க்க போகிறோம்ல எப்படி இவங்க பிஸ்னஸ் ஆரம்பித்து எப்படி முன்னேறி எப்படி கோடி கணக்கில் சம்பாதிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோடி வருதா இல்லை கோடியில் போய் நிற்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ கதிர் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தியாண்ணா இந்த கிளவி என்ன பேச்சு பேசுதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்காததுக்கு முன்னாடி இப்படி சாப்பு விடுற மாதிரி விட்டுட்டு போகுது பார்த்தீங்களா. ச்சே, அதுக்காக தான் இவளெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ தூரம் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, கதிர் விடுங்க இதை பற்றியெல்லாம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டிங்க, ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியலை, அவங்களுக்கு உதவி பண்ண யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு பொறாமை. அந்த பொறாமையில் தான் என்ன பேசுகிறது என்ன பேசணும் அப்படின்னு தெரியாமல் இப்படி பண்ணிட்டு போகிறாங்க. அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம், விடுங்க. சரி இந்தாங்க இந்த ஒரு பெர்மிஷன் லெட்டரை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்புறமா அனுப்புகிறேன், நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், இவ்வளோ பெரிய உதவி எனக்கு பண்ணியிருக்கீங்க. நான் திறக்காததுக்கு முன்னாடியே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்ன கதிர் இதுக்கெல்லாமல் போயிட்டு தேங்க்ஸ் சொல்வீங்க? இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து எப்படி ஆச்சரியப்பட போகிறீங்கன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராவணன் சொல்கிறாரு. ஆனால் ராவணன் சொல்கிறதோட மீனிங் வேறு, கதிர் புரிஞ்சுக்கிற மீனிங் வேறு. ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து மொத்தமாக ஒரு ஆப்பு வச்சு நம்ம கதிரை வந்து உண்மையிலே நடுத்தருவில் நிற்க வைக்க போகிறாரு ராவணன். இது தெரியாமல் பார்த்தீங்கன்னா இந்த லூசுமே வந்து ஆடிக்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.